வணக்கம் மக்களே, நான் தான் உங்க நண்பன் எஸ்கே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன், உங்களால மட்டும்தான். ரொம்ப நாளா எங்க அம்மா என்கிட்ட ரத்த பொரியல் செய்யணும், அதனால ரத்தம் வாங்கிட்டு வான்னு சொன்னாங்க. அது ஆட்டு ரத்தமா இல்ல கோழி ரத்தமான்னு எனக்கு தெரியல, சாரி மன்னிச்சிருங்க. அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க, ரத்தம்னா ஆட்டு ரத்தம் தான் சாப்பிடணும், அதான் உடம்புக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு. எதுக்குமா நல்லது அப்படின்னு கேட்டா, அந்த காலத்துல எங்க அம்மா இதான் நிறைய செஞ்சு கொடுப்பாங்க. எங்க அண்ணன் எங்க தம்பி எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியா இருந்தாங்க. நீ ஹெல்த்தியே இல்லாம இருக்க, ரத்தமே இல்லை உன் உடம்புல, சோ அதனால பாத்தீங்கன்னா ரத்தம் சாப்பிடு, ரொம்பவே நல்லது அப்படின்னு சொன்னாங்க. சரிம்மா போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போய் வாங்கிட்டு வந்தேன். அந்த ரத்தம் ரேட்டு பாத்தீங்கன்னா 50 ரூபா தான் ஆச்சு. சரி ரத்தம் மட்டும் சாப்பிட்டா நல்லா இருக்காது, கூட மட்டன் கறியும் சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அதுவும் சேர்த்து வாங்கிட்டு வந்துட்டேன். சரி வாங்க பேக் டு சமையல். என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். எங்க அம்மா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில எண்ணெய் நல்லா கொஞ்சம் சூடாகணுமா. எண்ணெய் சூடாகணும்னா கடுகு போட்ட உடனே வெங்காயம், குட்டி வெங்காயம், பெரிய வெங்காயம், சீரகம், அதுக்கப்புறம் மிளகு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுல இஞ்சி பூண்டு லைட்டா ஒரு பேஸ்டிங்கு எல்லாம் போட்டு கலக்கிட்டே இருக்க சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க தான் கலக்குறாங்க, அதுக்கப்புறம் நடுவுல நானும் கலக்க ஆரம்பிச்சிட்டேன், ஏன்னா உங்களுக்கு கை வலின்னு. கலக்கிட்டே இருக்கணுமா. அது ஒரு ப்ரௌனிஷா கலரா ஆகணுமா. அந்த ப்ரௌனிஷ் கலர் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேற ஏதோ போட்டாங்களே, என்ன போட்டாங்க தெரியலையே, என்ன போட்டாங்க கொஞ்சோண்டு பாத்தீங்கன்னா மஞ்சள் எதுல போட்டாங்கன்னா அந்த ரத்தத்துல போட்டாங்க. அதுக்கு முன்னாடி அந்த ரத்தத்தை வாங்கின உடனே ஒரு 3-4 டைம்ஸ் வாஷ் பண்ணுமா. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ரத்தத்து மேல சின்ன சின்ன முடி இருக்குமா. முடி சாப்பிட்டா என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும், நான் சொல்லணும்னு இல்லை. சரி ஓகே. அது கழுவுன அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது கையிலேயே பாத்தீங்கன்னா குட்டி குட்டியா நசுக்கி என்ன பண்ணாங்கன்னா அந்த கடாயில எண்ணெயில ஊத்துன உடனே செம்ம ரெட்டா இருந்தது. என்னம்மா இப்படி இருக்கு, இது நல்லா இருக்குமான்னு. சாப்பிட்டு பாடுறா, சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஏதோ சொல்றீங்கம்மா, சரி செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணாங்க, மறுபடியும் அந்த கடாயில இருக்க இது வட்டு இருந்தாங்க. ஏன்னா அது ப்ரௌனிஷா ஆகணுமா, கொஞ்சம் அப்பதான் இன்னும் நல்லா டேஸ்டா இருக்குமா. அப்புறம் பாத்தீங்கன்னா உப்பு கம்மியா போட சொன்னாங்க. மெயினா உப்பு கம்மியா போட்டுதான் சாப்பிடணுமா. ஏன்னா பிபி இருக்கிறவங்களாம் இது சாப்பிட்டா கொஞ்சம் பிபி ஹை ஆகும், ஸோ அதனால உப்புலாம் கம்மியா போட்டு தான் சாப்பிடணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ரத்தத்தை அதுல ஊத்திட்டாங்க. ஊத்தின அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்ன சொன்னாங்கன்னா, இது ரொம்ப ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் வித் பிளாக் கலர்ல மாதிரி இருக்கும், கலக்கிட்டே இருக்கா. இது அடி பிடிக்க கூடாது, அடி பிடிச்சா நல்லா இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. சரிம்மா நீ தாம்மா கூட இருக்க போற, பாத்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கு ஏன்டா உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டினாங்க, ஜஸ்ட் ஃபார் ஃபன்னு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுல ஊத்திட்டு கலக்கிட்டே இருக்கணுமா. கலக்கிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒரு லைக்கும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானும் பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்க. நீங்க இதெல்லாம் பண்ணாமே பாக்குறதுனால நோட்டிபிகேஷன் வர வீடியோவை நீங்க எதுவுமே பார்க்க மாட்டீங்க. நீங்க எனக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்றீங்களோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சரி ஓகே. அதுக்கப்புறம் பேக் டு சமையல். என்ன பண்ணாங்கன்னா அது ப்ரௌனிஷா கலர் ஆகணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காவும் அதுக்கப்புறம் கொஞ்சம் பெப்பரும் தூவி விட்டு இறக்க சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் சாப்பிட்டா செம்ம டேஸ்டா இருக்கும் அப்படின்னு. ஒரு உண்மையை சொன்னா எனக்கு ரத்த பொரியலே பிடிக்காது, ஆனா அம்மா செஞ்சு தராங்களா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடலான்னு சொல்லிட்டு சமையல் ரெடியான்னு கேட்டேன். ரெடி பண்ணிட்டாங்க 1:30 மணிக்கெல்லாம். அதுக்கப்புறம் சாப்பிட்டேன். பொய் சொல்லலை, உண்மையா சொல்றேன். ஒரு மாதிரியே தான் இருந்தது, ஆனா செம்ம டேஸ்டா இருந்தது. எப்படி சொல்றது, ஏதோ ஒரு சாஃப்டா இருந்தது சாப்பிடவே. அந்த ரத்த பொரியல் மட்டும் வச்சு சாப்பிட்டேன்னா பாத்தீங்களேன். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கைமா வச்சுக்கிட்டேன், ஆனா அதுக்கப்புறம் ரத்த பொரியலும் வச்சு சாப்பிட்டேன். சூப்பரா இருந்தது, மஸ்ட் ட்ரை. நீங்களும் பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பா பிடிக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஒரு லைக் பண்ணுங்க, ரொம்ப மிகப்பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். அடுத்த வீடியோல கண்டிப்பா பார்க்கலாம். இனிமேல் நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா டெய்லி இந்த மாதிரி சமையல் வீடியோலாம் வரும், அதுவும் பாருங்க. அம்மா சூப்பரா சமைப்பாங்க. நண்பர்களே மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.